ஆவிக்குரிய முன்மாறி அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போஸ்தலர்கள் நாட்களில வசனம் விதைக்கப்பட்டதா ஆவிக்குரிய முன்மாறி சொல்லப்படுகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய நாட்கள்ல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரத்துக்கு ஏறி போயிட்டாரு. ஆனா அப்போஸ்தலர்கள் எல்லா இடத்திலும் இயேசுவே உண்மையான தேவன் என்று சுவிசேஷமா அறிவிச்சாங்க, வசனத்தை விதைச்சாங்க, அவர் சொன்ன வார்த்தைகளை விதைச்சாங்க. அதை கேட்டு மக்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லி அவரிடத்துல கேட்ட பொழுது அவங்க சீசரெல்லாம் என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க, அவருடைய வார்த்தையை பின்பற்றுங்க, அவருடைய நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க, இயேசுவின் பிள்ளைகளா மாறுங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி அவங்க அதை சொன்ன பொழுது அதை கேட்டு மக்கள் கீழ்ப்படிந்தாங்க, வசனம் விதைக்கப்பட்டது. அப்ப இந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் செய்த காரியம் முன்மாறி மழையை பெய்ய பண்ணுகிறதா இருக்கிறது, ஆவிக்குரிய முன்மாறி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுல உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுருவை சொல்லலாம். அவர் படிக்காதவரா இருந்தார், ஆனா இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது ஒரே நாளில 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள் சொல்லி நம்ம அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோங்க. அதே போலதாங்க மிஷினரிமார்களும் தங்களுடைய இடத்திலிருந்து வரும் பொழுது எவ்வளவோ பணக்காரர்களா இருந்தாங்க, தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி தங்களுடைய சொத்துக்களை விற்று குடும்பத்தை விட்டு வந்து என்ன பண்றாங்க, ஆத்ம ஆதாயம் பண்ணும்படியாக அவங்க என்ன பண்றாங்க, இந்த இடத்துல வந்து நம்முடைய இந்திய தேசத்துல தமிழ்நாட்டில எல்லாம் வந்து பிச்சை எடுத்து அவங்க என்ன பண்றாங்க, வசனத்தை விதைத்தார்கள், இயேசுவே சொன்னார்கள். அது மாத்திரம் இல்லாம நிறைய ஆலயங்களை கட்டினாங்க, அதே போல கல்வி நிறுவனங்களை கட்டி கொடுத்தாங்க, அதே போல ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கட்டி கொடுத்தாங்க. அப்படிதான் வசனம் விதைக்கப்பட்டது. இதுதான் ஆவிக்குரிய முன்மாறியாக இருந்துச்சு. அடுத்து